நிறைய பேரோட கொஸ்டின் வந்துட்டு மழை காலங்களில் வந்து தயிர் சாப்பிடலாமா, தயிர் சாப்பிட்டா ஏன் வந்து சளி பிடிக்குது அப்படிங்கிறது. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா தயிரை வந்து குரு தன்மை உடையதுன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஹார்டான பொருள்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இது கபதோஷத்தை வந்து அதிகப்படுத்தும். ரொம்பவே வந்துட்டு குளிர்ச்சியான தன்மை உடையது. செரிமானம் ஆகுறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் செரிமானம் ஆகும். ஸோ இந்த தயிர் வந்து குளிர்ச்சி தன்மையாக இருக்கிறதுனாலையும் கபதோஷம் வந்து அதிகமாகிறதுனாலையும் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்துட்டு சளி பிடிக்கிறதா இருக்கட்டும், தும்மல் ஏற்படுறது எல்லாமே நடக்குது. இது வந்து எல்லா சமயங்கள்லையுமே அந்த மாதிரி ஆகாது. நம்ம தயிரை வந்து ஒழுங்கான முறையில் சாப்பிட்டீங்கன்னா சளி தொந்தரவுகள் வராது. எப்படி நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அந்த கூலிங்கோடே எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எடுத்த தயிராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ரொம்ப புளிச்சு போன தயிராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து சளி தொந்தரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே தொண்டை வலி இல்லை தொண்டையில் புண்ணு இருந்திருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம தயிர் சாப்பிடும் போதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புண்ணு வந்து அதிகமாகி தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வந்து தயிர் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில உணவுகள் கூடயும் தயிர் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். தயிர் கூட மீன் எடுத்துக்கிறது, தயிர் கூட வந்து கீரை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில உணவுகள் இருக்குது. இதையுமே தவிர்த்துக்கணும். எதுக்காகனா அந்த குரு தன்மைன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஹார்டாக இருக்குது இல்லையா, அந்த ஹார்டாக இருக்கிறது வந்து டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். ஸோ அதனால தான் நம்ம இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம தயிர் வச்சு சாப்பிட்ட உடனே தூங்குறதெல்லாம் கூடாது. பகல் தூக்கம் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தூங்கி எழுந்த உடனே உங்களுக்கு வந்து காதெல்லாம் அடைச்சது மாதிரி இருக்கும். லேசினஸ், அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது ஏற்கனவே டைஜஷன் ஆகிறதுக்கு டிலே பண்ணும். அது மட்டும் இல்லை, மந்தத்தன்மையும் உண்டு பண்ணும். இதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தோணுது. தயிர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட வெளியே எடுத்து வெளியே இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மிளகு பவுடர் சேர்த்து சாப்பிடும்போது சளி தொந்தரவுகள் வராது.